சையதுல் பஷர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலுல் முஃமினீன ஈமானன் அல்தஃபுஹும் பிஅஹ்லிஹி சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நிக்காஹ் மஜ்லிஸ், சங்கை மிக்க அன்பு சகோதரர் முகமது சலீம் அவர்களின் அருமை புதல்வர் முகமது சாஜித் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சகோதரர் அன்சாரி அவர்களின் செல்வ புதல்வி வசலத் அவர்களுக்கும் நம் எல்லோருடைய துஆவோடு இங்கே நிக்காஹ் மஜ்லிஸ் துவக்கமாகிறது. சிறப்பான இந்த மஜ்லிஸ் சங்கை மிக்க உலமாக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அருமையான என் அன்பு சகோதரர் நமது மஸ்ஜிதின் இமாம் முஜீபுர் ரஹ்மான் சிராஜி ஆலிம் உட்பட இங்கே சுற்றி இருக்கிற மஸ்ஜிதுகளின் இமாம்களும் சமூகத்தின் நன்மக்களும் கலந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிக்காஹ். மணமக்களை முன்னிறுத்தி ஒரு இரு செய்திகளை நம் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துகிறோம். குடும்ப வாழ்க்கை இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு நசீப் என்கிறார்கள். வாழ்க்கையை சரியாக மாற்றும் தன்மை திருமணத்துக்கு இருக்கிறது என்கிறார்கள். நம்ம நிலைமை கூட கல்யாணத்துக்கு பின்னால மாறும். நிக்காவுக்கு பின்னால வாழ்க்கையின் தரமும் மாறுகிறது என்கிறார்கள். அல்லாஹ் திருக்குரானிலே ஒரு அழகான செய்தியை சொன்னான். வாழ்க்கை வறுமையில் தான் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்குது, அதனால இப்ப நான் கல்யாணம் முழிக்கலன்னு சொல்லாதப்பா. வறுமையும் ஏழ்மையும் இருந்தாலும் திருமணத்திற்கு வாருங்கள். ஏன்? ஏழைகளாக இருந்தாலும் திருமணத்திற்கு ஒரு நசீப் இருக்குது, அவங்கள பணக்காரங்களாக ஆக்கிடும். ஏழ்மையை வசதியாக மாற்றுகிற பாக்கியம் திருமணத்திற்கு உண்டு என்று அல்லாஹ் சொன்னான். நிறைய குணம் இல்லாதவர்கள் நிக்காவுக்கு பின்னால குணசீலர்களாக மாறிடுவாங்க. அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஏதோ திருமணம் என்பது என் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு என்று மாத்திரம் விளங்கி விடாதீர்கள். திருமணத்தை ஒரு வணக்கமாகவே இஸ்லாம் காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலினு ஹாதன் நிக்காஹ் வஜஅலுஹு ஃபில் மசாஜிதி, திருமணம் என்பதை ரகசியமாக நடத்தாதீர்கள், 4 பேருக்கு பிரகடனப்படுத்துங்கள் என்றார்கள். திருமணம்னா ரகசியமா நடக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா கல்யாணம் நடந்துச்சு, அடுத்தோட்டுக்கு தெரியாது, எத்தோட்டுக்கு தெரியாது, அது சுன்னத் இல்லை. அலினு நிக்காஹுவை பற்றி பிரகடனப்படுத்துங்கள், பப்ளிக் படுத்தணும். நிக்காக வஜஅலு ஃபில் மசாஜித், பள்ளிவாசலில் வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கம் தான் பள்ளிவாசலை உருவாக்குற இடம். பள்ளிவாசல்களால் வணக்கம் உருவாகும். இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது வணக்கம் மஸ்ஜிதிலே நடக்கட்டும் என்கிறார்கள் மாண்புக்குரிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனிதனின் வாழ்க்கையின் நிலைகளை சீராக்குகிற ஒரு தனிப்பெரும் நசீப் திருமணத்திற்கு இருக்கிறது.
இங்கே மணமகன் வரும்போது அவரை ஒட்டி சில செய்திகளையும் சொல்ல வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தினுடைய சிரமங்களை காரணமாக்கியோ வல்ல வசதி குறைவா இருக்குதுங்கிறத காரணமாக்கியோ நிக்காஹுவை பிற்படுத்தக்கூடாது. வயது வந்தால் திருமணம் செய்து விடுங்கள், பொருத்தமான ஜோடிகள் வந்தால் காலம் கடத்தாதீர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க பொருத்தமுள்ள ஜோடி அமைகிறாங்களா, நிக்காஹ் வச்சிருங்க. இல்ல கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பக்குவம் கம்மி, இதெல்லாம் திருமணத்துக்கு பின்னால கிடைச்சிக்கணும். நிறைய பேர்களுக்கு திருமணம் பாடம், திருமணம் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் சரி செய்து கொண்டிருக்கும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை எப்போதுமே கண்குளிர்ச்சியா இருக்கணுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், என்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் கண்குளிர்ச்சியாக இருக்கணும், துஆ செய்யுங்கங்கிறான். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத ஆயுன். மனைவி மக்களால் கண்குளிர்ச்சி கிடைக்கணும். கண்குளிர்ச்சினா என்ன? மகிழ்ச்சி கிடைக்கணும், சந்தோஷம் ஏற்படணும். திருமணம் ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கை. நிறைய பேர் வீட்டுல திருமணமே கலகலப்பை உண்டாக்கிறது, சலசலப்பை உண்டாக்கிறது. திருமணத்திற்கு பின்னால் விவகாரங்கள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் உருவாகுது. அது அல்ல திருமணம். குர்ரத் ஆயுன்கிற அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்கள் என் கண்குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படியானால் அவர்களோடு ஒரு அழகிய வாழ்க்கையை நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கங்கிறது, அல்லாஹ்வுடைய தொடர்புங்கிறது பள்ளிவாசல்ல மட்டும் கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ்வோடு எனக்கு ஒரு அழகிய நெருக்கம் என்பது நல்ல குடும்பத்திலும் கிடைக்கிறது, சீரான வாழ்க்கையிலும் கிடைக்கிறது. அதனால நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் அழகாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு சீரிய சிந்தனையும் எல்லோருக்குமாக இருக்க வேண்டும். அடுத்து குழந்தைகள்ங்கிறது திருமணத்துல ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகளை நசீபாக்குவானாக. திருமணங்கிறது சந்ததிகளை தர வேண்டும். நல்ல சந்ததிகள் கொடுக்கப்படுவதற்கு திருமணம் ஒரு பெரிய காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில நான் கொஞ்சம் பெருமை அடிப்பேன்னாங்க. எனக்கு ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை? என்னுடைய சந்ததி, என்னுடைய சமூகம் பெரிய சமூகமாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, ஒயின்னி உபாஹி பிக்கும், உங்களை கொண்டு நான் பெருமைப்படுவேன். நாளைக்கு மறுமையில் உங்களை கொண்டு நான் பெருமைப்படுவேன். ஏன்? எல்லா நபிமார்களும் 1,00,000 பேரோடு வருவாங்க, 2,00,000 பேரோடு வருவாங்க, சில நபிமார்கள் 100 பேரோடு வருவாங்க. நான் கோடிக்கணக்கான மக்களோடு வரணும். அதற்கு தனாகஹு தனாசலு, திருமணம் செய்யுங்கள், குழந்தைகளை பெறுங்கள், நான் பெருமைப்படுவேன் என்றார்கள் பெருமானார். நான் பிள்ளை பெறுவதில் என் பெருமானாருக்கு பெருமை, நான் திருமணம் செய்வதில் மாணவிக்கு சந்தோஷம். ஏன்? நீங்கள் குழந்தைகளை பெறுங்கள், என் சமூகமாக நாளை எனக்கு பின்னால சொர்க்கத்துக்கு வருவாங்க. அல்லாஹ் நபி பெருமானாருக்கு பின்னால சொர்க்கம் போற நசீபை வழங்குவானாக. அவங்க பின்னால சொர்க்கம் போகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்யுங்கள், தனாகஹு தவாலது தகாசரு, ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, நிக்கா செய்யுங்கள், குழந்தைகள் பெறுங்கள், கொஞ்சம் நிறைய குழந்தைகள் பெறுங்கன்னாங்க. நிறைய குழந்தைங்கிறதெல்லாம் நம்ம அத்தாமார்கள் காலத்துல பார்க்கலாம். எங்க தகப்பனாருக்கு 12 குழந்தைகள், என்னோட பிறந்தவங்க 12 பேர். அப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க பார்த்தா 12, 15, 18, 20. அது பழைய காலம். இப்பமெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்கிற ஒரு காலம் வந்து விட்டது. நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை, இப்படி ஒரு காலம். ஆனா நபி பெருமானார் சொன்ன சுன்னத்தை நம்ம பாரம்பரிய நிறைவேற்றினாங்க. தனாகஹு தவாலது தகாசரு, திருமணம் செய்யுங்கள், குழந்தைகள் பெறுங்கள், அதிகமாக பெறுங்களேன் என்றார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குழந்தைகளை அதிகமாக பெறுவது கூட அது குறையெல்லாம் இல்லை, அது பெரிய பாக்கியம். இன்னைக்கெல்லாம் சந்ததிகள் நிரம்ப நபியின் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் உருவாக்குறார்கள் என்றால் அது ஒரு அடிப்படை. அதோடு இன்னும் சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நிறைவுக்கு வருவேன். திருமண வாழ்க்கை என்பது எப்போதுமே அந்த வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரின் உரிமைகளை பேண வேண்டும். கணவனின் உரிமையை மனைவி பேணணும், மனைவியின் உரிமையை கணவன் பேணணும். இதை தாண்டி ஒரு விஷயம், மனைவியை கணவன் மதிக்கணும், கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும். அது நம்ம எல்லாரும் சொல்றோம், எல்லா பெண்களும் கணவனை மதிக்கணும், நம்ம மனைவியை மதிக்கணும். நாங்க நபிகள் நாயகம், உன் மனைவியை நீ மதித்து விடு, உன் மனைவி உன்னை மதிப்பாள். மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல,
கொடுத்து பெறுங்கள் என்றார்கள். மரியாதை கேட்டு பெறுவதல்ல. நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு மதிப்பு எல்லாம் கேட்கக்கூடாது. என் நல்ல நடைமுறையை பார்த்து சமூகம் என்னை மதிக்க வேண்டும். உன் மனைவியால் நீ மதிக்கப்பட வேண்டும். உன் மனைவியை நீ மதித்து விடு என்கிறார்கள். மதிப்பு கொடுத்து மதிப்பை பெறுங்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மனைவியர்கள்ட்ட கேளுங்களேன்னாங்க. எவ்வளவு பெரிய நபி, உலகம் போற்றுகின்ற நபி. பெருமானாரின் எந்த பகுதியிலும் அவர்கள் வாழ்க்கை குறை சொல்லப்படும் வாழ்க்கை அல்ல. எந்த பகுதியிலும் சமூகமா, சமூகத்து நல்ல தலைவர், குடும்பமா நல்ல தலைவர், அரசியலா மிகச்சிறந்த தலைவர், ஆன்மீகமா அவர்களே முதல் இடம். வாழ்க்கையின் எல்லா தளத்திலும் நல்ல பெயர் பெற்ற ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். என் குடும்பத்தில் நான் நல்ல கணவன் பகிரங்கமாக சொன்ன ஒரே ஆள் அவங்க தான். நமக்கு கூட அந்த தைரியம் வராது. என் மனைவிக்கு நான் நல்ல கணவன் அழுத்தமாலாம் சொல்ல முடியாது. அங்க போய் கேட்டா ரிசல்ட் மாத்தமா வந்துடும். பெருமானார் உலக அரங்கில் சொன்னார்கள், வான ஹைருக்கும் லியாஹிலி, என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன். ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன். நபியை பற்றி நமக்கு தெரியாதா? சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? சொல்லுங்கள். உங்கள் மனைவிக்கு நீங்கள் நல்ல கணவன் என்று சொல்லுங்கள். அது என் சுன்னத்து. அந்த சொல்றதுக்கு நான் தகுதி பெறணுமே. என் மனைவியிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டுமே. அவர்களை கண்கலங்க வைக்காதீர்கள் என்கிறார்கள். உங்கள் வீட்டு பெண்கள் உங்களால் கண்கலங்க கூடாது. மனைவியை அடிக்கும் கணவன் நல்ல கணவன் இல்லைன்னு சொல்லல, நல்ல மனிதனே இல்லை என்றார்கள். உலகத்தில் அவங்களை விட வேறு யாரு வழிகாட்டுவது? லைஸ, இமாம் திருமதி எழுதுகிறார், லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், மனைவியை அடித்தவன் மனித உலகத்தில் நல்லவர் இல்லை என்கிறார்கள். அப்படியானால் குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மைகள் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் குடும்பத்தில் சில தவறுகளை மன்னிக்கும் மனநிலை கணவனுக்கு இருக்க வேண்டும். கணவனின் குறைகளை மறைக்கும் மனநிலை மனைவிக்கு இருக்க வேண்டும். அந்த குடும்பம் இந்த உலகத்திலும் ஜொலிக்கும், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் தொடருவார்கள். இந்த உறவு துன்யாவோட முடிஞ்சு போற உறவு இல்லை. சொர்க்கத்துல தொடர்ற ஒரே உறவு திருமண உறவு தான். நான் எங்க அம்மா கூட சொர்க்கம் போக மாட்டேன், எங்க அத்தா கூட சொர்க்கம் போக மாட்டேன். சொர்க்கத்துக்கு எப்படி போவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், வாசுவாஜுகும், கணவன் மனைவியாக சொர்க்கம் போவாங்க. பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் அலியோடு சொர்க்கம் போவேன். ஆயிஷா நாயகி, நான் நபியோடு சொர்க்கம் போவேன். மனைவியோடு கணவன் சொர்க்கம். சொர்க்கத்துக்கு அத்தாவோட போறது இல்லை, அம்மாவோட போறது இல்லை. எங்க அத்தா எங்க அம்மாவோட சேர்ந்து போவாங்க. அல்லாஹ் இந்த ஜோடி பொருத்தம் சொர்க்கம் வரையிலும் தொடர வைத்தான். இங்கே ஒரு செய்தி எழுதுவார்கள், சொர்க்கத்தில் இணைந்து போக வேண்டும். அந்த வாழ்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். நீங்க சொர்க்கத்துக்கு போய் அவங்க இன்னொரு பக்கம் போயிடக்கூடாது, அவங்க சொர்க்கத்துக்கு போய் நீங்க இன்னொரு பக்கம் போயிடக்கூடாது. அப்படியானால் உங்கள் மனைவியின் சொர்க்கத்திற்கு நீங்களே காரணமாக வேண்டும். ஒவ்வொரு கணவனின் சொர்க்கத்திற்கும் மனைவி காரணமாக வேண்டும். சொர்க்கம் வரையிலும் இந்த உறவு தொடருகிறது. நான் நல்லா இருக்கிறது அல்ல, நான் மார்க்கத்தோடு வாழ்வதல்ல, என் மனைவி மார்க்கத்தோடு வாழ வேண்டும். என் மனைவி மார்க்கத்தோடு வாழ்வதல்ல, கணவனும் சேர்ந்து மார்க்கத்தோடு வாழ வேண்டும். நல்ல மனைவி யார் என்று சொன்னாங்க பெருமானார். ஒரு நல்ல பெண் யார் என்று சொல்லட்டுமா? ஒரு நல்ல பெண் யார் என்று சொல்லட்டுமா? இரவு நேரம் எழுந்திரித்து இபாதத்து செய்த போது கணவனை தட்டி எழுப்பி கணவனையும் தன்னோடு நிறுத்தி வணக்கம் செய்ய வைத்தாலே அந்த பெண் சிறந்த பெண். ஒரு நல்ல கணவன் யார்? தான் எழுந்திரித்து வணங்கும் போது தன் மனைவியை தட்டி எழுப்பி தொலை நிறுத்தினானே அவன் நல்ல கணவன். ஏன் சொன்னாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து சொர்க்கம் போகணும். என் வணக்கத்தோடு என் மனைவி, என் மனைவியின் வணக்கத்தோடு நான். அப்ப சொர்க்கம் போறதுக்கான வாழ்க்கையை கணவன் மனைவி ஒருவர் மற்றவரோடு எடுக்க வேண்டும் என்கிறார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறவு திருமண உறவு. இந்த உறவை நான் இன்றைக்கு பாதுகாக்கான். நான் ஒரு வருத்தமான செய்தியும் சொல்லணும். இன்னைக்கெல்லாம் நிறைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் காணாமல் போயிருக்கிறது. குடும்பத்துல சந்தோஷம் என்பது காணாக்கிற பொருள் அல்ல. கணவன் மனைவியின் சந்தோஷம்தான் பிள்ளைகளின் சந்தோஷம். பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியா வளரணும், மகிழ்ச்சியா வளரணும்.
கல்வி சார்ந்து உருவாகணும். எப்போ உருவாக்குறாங்க? வீட்டுல கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாகவே வளருகிறார்கள், உருவாகிறார்கள். நமக்குள்ள சந்தோஷம் இல்லை, நமக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, அது நாளைய தலைமுறைகளையும் பாதிக்கிறது. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி காட்டுகிற பல்வேறு நிகழ்வுகள், என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த நிகழ்வுகள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்திக் கொள்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோடு வைத்திருந்த அந்த அன்பு எல்லாருக்கும் தெரியும். ஆயிஷா நாயகி ஒரு தடவை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் மீது நீங்கள் வைத்த அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்கிறார்கள். கணவன் மனைவி எவ்வளவு ரசனையாக வாழ்ந்திருக்கிறார்கள். நான் கேட்கிற, நபியை விட ஆன்மீகத்துல யாராவது பெரிய ஆள் இருக்கிறாங்களா? இறைவனை அடைந்தவர்கள் வேறு யாராவது உண்டா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பெரிய இறை நெருக்கம். ஆனால் குடும்பத்தில் இத்தனை அழகான கணவர். நிறைய பேருக்கு பப்ளிக்ல தன் மனைவின்னு சொல்றது கூட வெட்கப்படுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆனஸ்டோ அந்தஸ்தோ குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு இத்தனை அழகான தொடர்பை கொண்டிருந்த போதிலும் குடும்பத்தில் ஒரு மிகச்சிறந்த நட்பை, அன்பை வைத்திருக்கிறார்கள். ஆயிஷா கேட்டாங்களா, என் மீது நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்றார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். இந்த நிகழ்ச்சியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என் மீது நீங்கள் வைத்த அன்புக்கு ஒரு உதாரணம். பெருமானார் சொன்ன அழகான உதாரணம், உக்தத்துன் பில் கைத், கயிற்றிலே போட்ட முடிச்சுக்கு சமம் என்றார்கள். கயிற்றிலே போட்ட முடிச்சு, கயிற்றுல ஒரு முடிச்சு போட்ட வைங்களேன், அது இறுக்கமாகும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகும். ஒரு அரை மணி நேரத்துலன்னா அந்த முடிச்சு அவுத்துறலாம். ஒரு நாள் கழிச்சா சீக்கிரம் அவுக்க முடியாது. இன்னும் ஒரு நாள் கழிச்சா கூடுதலாக அதனுடைய சிரமமாகும். நாள் போக முடிச்சியின் இறுக்கம் கூடும், அவிழ்க்கவே முடியாது. கல்யாணம் என்பது ஒரு மனைவி கணவன் மீது வைத்த அன்பு என்பது, ஆயிஷா உங்கள் மீது நான் வைத்த அன்பு என்பது கயிற்றிலே போட்ட முடிச்சுக்கு சமம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நாள் போக அன்பு கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு மனைவியின் மீது கணவனின் உண்மையான அன்பு கடைசி வரைக்கும் நீடிக்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. அல்லாஹ் யாரு தெரியுமா? உங்களுக்கிடையே திருமண உறவை கொடுத்தான், இரண்டு பேருக்கு மத்தியில் இரண்டு நசீபை தருகிறான். மவத்தத வ ரஹ்மா, பிரியத்தையும் தருகிறான், இன்னும் கருணையையும் தருகிறான். கணவன் மீது மனைவிக்கு ஒரு கருணை ஏற்படும், மனைவியின் மீது கணவனுக்கு ஒரு கருணை ஏற்படும், ரெண்டு பேருக்கு அன்பும் ஏற்படும். இந்த அன்பு கயிற்றில் போட்ட முடிச்சுங்கிறது நாளுக்கு நாள் இறுகி அன்பு கூடிரும்னாங்க. ஒரு நாள் ஆயிஷா நாயகி வேணுக்குண்டே நபிட்ட கொஞ்சம் கோபமா பேசுறாங்க. மனைவிமார்கள்ங்கிறது கணவன் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அப்ப கொஞ்சம் சோதிச்சு பார்க்கறது தானே. ஒரு நாள் கொஞ்சம் வேகமா பேசி நபிக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்ப நபியை பார்த்துட்டு அவங்க கேட்கிறாங்க, நான் நினைச்சேன், கோவப்பட்டது தப்பு என் மேலதான், வேணுக்குன்னு தான் கோவப்படுறேன், நபியை கொஞ்சம் பேசுறேன், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நபி எப்படி இருக்கிறாங்க உலகத்துக்கு தெரியணும், காட்டணும். நான் அப்போது நபியின் முகத்தை பார்த்தேன், நபியின் மீது கோபப்படுகிறேன், நபி பெருமானாரை கொஞ்சம் பேசினேன், முகத்தை பார்த்தேன், அந்த முகம் அப்போதும் புன்னகையோடு இருந்தது. மனைவி கோபப்பட்டா பதிலுக்கு கணவன் கோபப்படுறது அழகிய சுன்னத்தல்ல. கணவன் கோபப்படும் போது மனைவி கோபப்படக்கூடாது. இந்த வாழ்க்கையின் அழகு, ஒருவர் கோபப்பட்டால் இன்னொருவர் அமைதி காக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கோபப்பட்டால் குடும்ப வாழ்க்கையில் 1000 கேள்விகள் எழும். பெருமானார் ஆயிஷா கோபப்பட்டாங்க, கொஞ்சம் பேசுறாங்க, அன்னலார் புன்னகையோடு இருந்தார்கள். அப்ப கேட்டாங்களாம், நாயகமே கைஃபக்கான தில்கல் உக்குதா, அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். ஏன்னா சண்டை போட்டா சில பேருக்கு கோபத்துல அன்பு குறையும் இல்லையா, அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. நபி பெருமானார் சொன்ன ஒத்தை வார்த்தையின் பதில் நம்ம எல்லாருக்கும் பாடம் என்று சொல்லி முடிக்கிறேன். ஆயிஷா கதாலிகா, அன்றைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே அந்த அன்பு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த முடிச்சு இப்போதும் பலமாக இருக்கிறது. சின்ன சின்ன கணவன் மனைவிக்கு இடையே வார்த்தைகள் மோதல் வரலாம், அன்பு குறையக்கூடாது என்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அன்பு தழும்பி வாழும் நசீபை இந்த மணமக்களுக்கும்
நம்முடைய குடும்பத்திற்கும் நசீபாக்கி தருவானாக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டும் விட்டு கொடுத்தும், ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்தும் வாழச் செய்வானாக. குடும்ப வாழ்க்கையில் கோபத்தை நீக்கிவிட வேண்டும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டுல போய் சண்டை போடக்கூடாது. வீட்டுல எந்த விஷயத்திற்கும் நானா என்ற ஈகோ பார்க்க கூடாது. அப்படியெல்லாம் வாழும் வாழ்க்கை சொர்க்கம் வரையிலும் தொடரும். அல்லாஹ் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துவதோடு, அன்பு சகோதரர் சலீம் அவர்கள் அங்கே இந்த நிக்காஹில கலந்து கொள்ளணும்னு சொல்லி நீண்டதொரு தொடர்பிலே வந்தபோது அவங்க சொன்ன வார்த்தை, தினமும் நாங்கள் பாரிஸில் இருந்தாலும் அதற்கு பயானை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் புள்ள கல்யாணத்திலும் தாங்கள் வந்து பேச வேண்டும் என்றார்கள். எல்லாம் அல்லாஹ் அதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தான். இங்கே அவன் எதை இந்த நாவில் பேச வைத்தானோ அந்த வார்த்தையை ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் வசந்தமாக்கி சொர்க்கத்திலும் நம் மனைவியோடு பிள்ளைகளோடு அல்லாஹ் ஒன்றிணைய தௌஃபீக் செய்வானாக. ஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.